ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 8 வயசு பாப்பாவுக்கு வந்து நம்ம அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். 4 ஃபோல்டு, அதாவது அந்த சைடு ஓப்பன் இருக்குது 4 ஃபோல்டு இருக்கும், இந்த சைடு 2 சைடு க்ளோஸ் சைடு இருக்கும். 6.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்ட்ரு, நெக்கு வந்து 2.5, ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு, நெக்கு வந்து 5 இன்ச்சு. நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு மார்க் பண்ணிக்கிங்க. 6.5 ஆர்ம் வந்து 6 இன்ச்சு, 1 இன்ச்சு வந்து கவ் கொடுத்துருக்கேன். 7.5 + 1 செஸ்ட்டு. மேலே டாப்போட ஹைட்டு வந்து 12, மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு மொத்தமாக 11 தான். அது கூட ஆஃப். ஹிப்பு வந்து 7.5 + 1, ஹிப்பில் வந்து 6.5 தான் வரும். ஆனால் வந்து ஒரு சின்னதாக டாட் பிடிக்கிறதுனால நான் 7 கொடுத்துருக்கேன். சென்ட்ரு வந்து நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு போதும். சின்ன பாப்பான்றதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கவ்லாம் குடைய தேவையில்ல, அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். இதில் லைனிங் நான் கொடுக்கல, உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரதுக்காக லைனிங் கொடுக்கல. இது கொஞ்சம் திக்னஸான கிளாத்துன்றதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து முக்கோணமாக இந்த சமோசா மாதிரி நம்ம போட்டுக்கணும். நம்ம அங்கே முக்கோணமாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த சைடு க்ளோஸ்டு இருக்கும், அந்த சைடு ஓப்பன் இருக்கும். அதில் வந்து 7.5 எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு லைட்டாக கவ், ஒரு 1/4 இன்ச் கவ் கொடுத்துட்டு கீழே வந்து 25.5 இருக்குது. 24 தான் வந்து ஹைட்டு. 1/2 இன்ச்சு மேலே ஹிப்பு பிடிக்கிறதுக்கு, கீழே 1 இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கு. அந்த கரெக்டாக நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இடத்துக்கிட்டேருந்து 25.5 அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு சைடு மட்டும் நமக்கு கிளாத் இருக்கும், ஒரு சைடு வந்து நமக்கு கிளாத் பத்தாது. அந்த இடத்துட்ட நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். கீழ்ப்பக்கன்றதுனால நமக்கு வந்து தெரியாது. கீழே பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஒட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவைப்படுற இடத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் பின் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை கிளிப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து கிளிப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பின் இருந்ததுன்னா நீங்கள் பின்னே யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி அது மாதிரி பண்ண வேணாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். சப்போஸ் நம்ம முன்னாடியே கட் பண்ணிட்டோன்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நமக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து எந்த சைடு அட்டாச் பண்ணுமோ அந்த சைடு வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சரிசமமாக பின் பண்ணிட்டேன். அந்த சைடு இருக்கிறத நான் இப்போ கட் பண்ணலை. இப்போ நான் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 5.5, 10 இன்ச் லென்த்து எடுத்திருக்கேன். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்க வேண்டியது தான். இது சின்ன பாப்பான்றதுனால நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். நீங்கள் இதில் குடையணும், ஃப்ரண்ட்டுக்காக குடையணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துட்ட மேலேயும் கீழேயும் சின்ன நாச் போட்டுக்கணும். அதாவது எங்கே நம்ம நாச் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்டேருந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து அந்த அளவே போதுமானது. இப்போ வந்து கீழே நம்ம வந்து கட் பண்ணுற பீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் 2 சைடு ஸ்டிச் பண்ணுறது, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிரிஞ்சு வர்ற ப்ராப்ளம் வராது. 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கணும். இது மாதிரி அம்பர்லாவுக்கெல்லாம் வந்து இப்போது நான் 2 மீட்ரு தான் எடுத்திருக்கேன். 2 மீட்ரு எடுத்துருக்கறனால எனக்கு கீழே ஒட்டு வருது. சப்போஸ் இது மாதிரி சாரியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒட்டு போட வேண்டிய அவசியம் வராது. மேலே நான் படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த ரவுண்டு எங்கே வருதுன்னு பார்த்து நம்ம வந்து அப்படியே மேலாப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அழகாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கீழ்ப்பகுதின்றதுனால நமக்கு வந்து தெரியுமா அப்படின்றதெல்லாம் இல்லை, பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி அம்பர்லா போடும்போது அவங்க வேர் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக் போர்ஷனும் கொஞ்சம் சின்ன டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. 2.5ல் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து கேன்வாஸ் விடும்போது நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நெக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் நெக் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரி நெக்கு வந்து புதுசாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணும்போது பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேப்பராக இருந்தாலும் ஓகே தான், அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே பெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன பாப்பாவுக்கெலாம் போடும்போது இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன்.
நீங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பேப்பரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸில் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ சுற்றி வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க அதாவது நெக்கு மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். சுற்றி இருக்கிறது எதையும் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. சுற்றி இருக்கிற ரவுண்டை மட்டும், அதாவது எந்த டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நெட் கிளாத்து. அது கூட நான் வந்து ஒரு கோல்டு கிளாத்தாக உள்ளே வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்குன்றதுனால நான் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்து கொடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி பளபளப்புன்னு கிடைக்காது. கிளாத் வந்து வேறு எந்த கிளாத்தும் எனக்கு எமர்ஜென்சியாக கிடைக்கல. இது கிறிஸ்மஸ்க்காக மாமா பொண்ணுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு கொடுத்து அனுப்பணும். இந்த சாட்டர்டேக்குள்ளே நான் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பணும். ஊரில் இருக்காங்க. இப்போ நான் சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சுற்றி நம்ம வந்து கிளாத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் இது மாதிரி மாடல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கர்வ் லைன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் அவங்க வேர் பண்ணாங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். இப்போ லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படி சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்வாஸ் வந்து நான் அயர்ன் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அது புரியணும். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி யாராவது ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி பார்த்தாங்கன்னா நமக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சுற்றி 1/4 இன்ச் விட்டதை நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கை வந்து உள்ளே இந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளாத் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து க்ளோஸ்அப்லேயே வச்சு காமிச்சிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு எப்படி கரெக்டாக வருதா அப்படின்றத பாருங்கள். சுற்றி நாச்சஸ் போட்டு ஃப்ரண்ட் சைடு, அதாவது நம்ம ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்ப போகிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பைப்பிங்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலே வந்து அந்த கிளாத் வந்து நமக்கு லைட்டாக தெரியும். அதனால் நான் அந்த பைப்பிங் கொடுக்கல, நான் அப்படியே விட்டுட்டேன். சுற்றி வந்து லேஸ் வந்து இந்த கோல்டு கூட அந்த முக்கணமாக லேஸ் இருக்கும் இல்லையா, அந்த லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப பஃப்னு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப விரும்ப மாட்றாங்க. ஒரு சிம்பிளாக கொஞ்சம் டிசைன் இருந்துச்சுன்னா வேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நம்ம வந்து உள்ளே நிறைய கிளாத் கொடுத்து புசு புசுன்னு போட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் பசங்களுக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது. இப்போ சென்டரில் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு இப்போ ப்ளவுஸ்க்குலாம் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி நான் 2 சைடும் பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பிடிக்கணும், பேக்கும் பிடிக்கணும். 2 சைடுமே நம்ம வந்து இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கிட்டோன்னா பசங்க போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். பேக்கு வந்து நான் கிராஸ் யூஸ் பண்ணல. இந்த தடவை ரவுண்டு நெக். இன்கேஸ் உங்கள்கிட்ட கிளாத்து இருந்துச்சுன்னா அதில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் இல்லைன்னா நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்து இருக்கும்போது அந்த சைடுக்கே 1 இன்ச்சுக்கு நான் விட்டுட்டு சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ராங் சைடில் அதில் வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு போகணும். இதில் ரைட் சைட்லேருந்து ராங் சைடு பேக் சைடு திரும்பிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிடும். நீங்கள் வந்து பின் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பின்னு யூஸ் பண்ணல. எனக்கு வந்து அது கொஞ்சம் 2-3 தடவை குத்திட்டதுனால நான் கிளிப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் அது மாதிரி வேணும்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்டு பரவாயில்ல, ஓகே தான். ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சுக்கு. இது மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது சின்ன பசங்க வந்து அந்த இடத்துட்ட கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா. இது மாதிரி பிசுறு நம்ம வந்து உள்ளே டேர்ன் ஆகிடுச்சுன்னா அவங்க போடும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. சரி, ஓகே போட்டிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டேன். சுற்றி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் எம்மிங் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஓகே தான். இது வெளியில் வராது, அதனால் ப்ராப்ளம் கிடையாது.
பேக் சைடு தான் போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது இப்போ டாப் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இருக்கிற போர்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் சைடும் நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். எப்படி இருக்குது டிசைன்? சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போது நம்ம இந்த சைடு ஓப்பன் இல்லை, ஒரு சைடு க்ளோஸ்டு, ஒரு சைடு ஓப்பன் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 சைடுமே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஹிப்பில் அட்டாச் பண்ணிக்கணும். அதாவது கிளிப் இருந்ததுன்னா வச்சுக்கிட்டு, இல்லை பின் இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்காக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். 2 பக்கமும் வந்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எடுத்து முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுட்டு, நம்ம இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் போடும்போது முன்ன பின்ன போகுதுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து லைன் பண்ணி வச்சுட்டு, சாக்கால் லைன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து ஹிப்பு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து நான் பஃப் ஸ்லீவ் தான் லைட்டாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு பஃப் ஸ்லீவ்லாம் வைக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் பஃப் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம 2 சைடு டாட் பிடிச்சிருந்தோம்ல, அந்த டாட்டுக்கே அப்படியே பிடிச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த சைடும் நான் வந்து டாட் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி வரலன்னா நீங்கள் லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது அப்படியே காட்டன் ஃபேப்ரிக் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் வேறு ஏதாவது ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பின் வச்சு பின் பண்ணிட்டு அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸு ஒரு 2 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி, அதாவது ரைட் சைடு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து எதுவும் பண்ணலைன்னா சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து ஒரு லேஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். லேஸ் ரீசெண்டாக தான் நான் இது வாங்கினேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் பாருங்கள். நான் வந்து மொத்தமாக லேஸ் கிடைக்கல, இங்கே வந்து மீட்ரு கணக்கு தான் கொடுப்பாங்க. ரீசெண்டாக தான் அந்த ப்ளேஸ்க்கு போயிருந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதாவது அதுலேயுமே கொஞ்சம் கம்மி ரேட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்து பார்த்து வாங்கினோன்னா ஓகே தான், நல்லபடியாக வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாண்டிச்சேரியில் மீனாட்சி லேஸ் ஷாப்புன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த அட்ரஸ் லொக்கேஷன்லாம் எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியல, இருந்தாலும் ஹோல்சேலில் விற்கிறாங்க போல இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒரு சில லேஸ் எல்லாம். இது வந்து ஸ்லீவ் சைடு வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். நார்மல் தான், எப்பயும் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறது. ஹிப்புக்கு நேராக நான் நாட்கயிறு யூஸ் பண்ணணும், அதனால் ஒரு இன்ச்சுக்காக நான் வந்து நாட்கயிறு ரெடி பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸு ஹிப்பு வந்து இந்த நாட்கயிறு யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். கட்டும்போது உங்களுக்கு வந்து இழுத்து வந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ரைட் சைடு நம்ம வந்து உள்ளே போய்ட்டு ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பைப்பிங் இது மாற்றுறது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸில் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நீளமாக இருக்கா, அதனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிறையா, அதாவது பைப்பிங் நிறையா திருப்பணுன்றப்போ இந்த பாரை வச்சு யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. இதில் சின்னதாக ஒரு லட்கன் டிசைன் ட்ரை பண்ணி ஹிப்பை வந்து அட்டாச் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். இவங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ரவுண்டு இருக்குது. 4.5 மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து ஹிப்பு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லைனையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே அடிச்சுட்டே வர வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஹிப்புக்குள்ளே வைக்கும்போது அதை உள்ளுக்குள்ளே சொருவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். மேலேருந்து 1 இன்ச்சுக்கு வரும்போது ஹிப்புக்கிட்ட இருந்து வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்காக நம்ம சைடில் எடுத்து விட்டுறணும்.
இது மாதிரி 2 சைடுமே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஹிப்பும் செஸ்ட்டும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்து விட வேண்டியது தான். நாட்கயிறு ஏன் வைக்கிறோன்னா, சின்ன பசங்களுக்கு நாட் கட்டும்போது தான் அழகாக இருக்கும். சும்மா ப்ளைனாக இருக்கிறத விட ஒரு நாட்டை வந்து ட்ரை பண்ணால் பக்காவாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் வந்து கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணணும். நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ப்ரெஷர் ஃபோல்டர் மிஷினில் வச்சு தான் பண்ணுறேன். இது எனக்கு ஈஸியாக இருக்கறனால நான் இதை பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களாகவே அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.